இன்றைய வார்த்தைக்கு செல்லுவோம். திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். சத்திய ஆவியானவரே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி, தகப்பனே, எங்களுடைய கண்களை பிரகாசமாக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியங்களை எங்களுக்கு விளங்க பண்ணும், புரிய வைங்க ஆவியானவரே, விளக்கி காண்பீங்க ஆவியானவரே. இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வெளிப்பாடாய் வெளிச்சமாய் மாறட்டும். ஆவியானவரே, எங்களை நடத்தி செல்லும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேவதூதன் தோன்றி அங்கே ஒரு செய்தியை அறிவிக்கிறான். இந்த உலகத்திலே பாருங்க, பார்த்தீர்கள் என்று சொன்னால் பலவிதமான செய்திகள் அன்றாடம் வந்து கொண்டே இருக்கிறது. செய்தித்தாள்களிலே பாருங்க, தொலைக்காட்சியிலே, இன்னும் பலவிதமான பாருங்க மீடியாக்கள் வழியிலே பலவிதமான செய்திகள் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அவைகள் எல்லாமே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி கிடையவே கிடையாது. சில செய்திகள் பாருங்க அந்த நாட்டுக்கு சந்தோஷமான செய்தியா இருக்கிறது. சில செய்திகள் அந்த நாட்டுக்கே துக்ககரமான செய்தியா இருக்குது. செய்திகள் வருகிறது, பலவிதமான செய்திகள் என்ன செய்கிறது இந்த உலகத்திலே அது வருகிறது. ஆனால் அந்த செய்திகள் எல்லாம் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய செய்தியா என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கும் பொழுது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய செய்தி கிடையவே கிடையாது. சில செய்தி சில நாட்டு மக்களுக்கு ரொம்ப துக்ககரமான செய்தி இருக்குது. சில செய்திகள் பாருங்க சில நாட்டு மக்களுக்கு அது மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு செய்தி குறித்து நான் வாசிக்கிறோம். இந்த செய்தி சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய செய்தி கிடையாது. இந்த செய்தி எல்லா ஜனத்துக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா மொழி பேசக்கூடியவர்களுக்கும், எல்லா நிறத்தை உடையவர்களுக்கும், எல்லா பாஷைக்காரர்களுக்கும், எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தி என்ன செய்தியாம்? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிறார். யார் பிறந்திருக்கிறா? யார் பிறந்திருக்கிறா? இரட்சகர் பிறந்திருக்கிறாரு. மத தலைவர் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லல. கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு தலைவர் பிறந்திருக்கிறாரு. தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. கிறிஸ்தவங்களே இதை தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவருடைய கடவுள் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவருடைய கடவுள் கிடையாதுங்க. சத்தியவேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து யார்? அவர் உலக இரட்சகர். உலகத்துக்கே இரட்சகர் அவர். கிறிஸ்தவங்களுக்கு இரட்சகர் கிடையாதுங்க. உலகத்துக்கே அவர் யாரு? இரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மக்களுக்கும் இவர் தான் இரட்சகர். எல்லா மக்களுக்கும் இவர் தான் மீட்பராயிருக்கிறார். அப்ப கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிறார். யார் பிறந்திருக்கிறார்? இரட்சகர் பிறந்திருக்கிறார். சரி, இரட்சகர் என்றால் என்ன அர்த்தம்? இரட்சகர் என்றால் ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம், காப்பாற்றுகிறவர் என்று அர்த்தம், விடுதலையாக்குகிறவர் என்று அர்த்தம், பாதுகாக்கிறவர் என்று அர்த்தம், ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். சரி, எதிலிருந்து ரட்சிக்கிறவர்? பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறவர், வியாதியிலிருந்து ரட்சிக்கிறவர், நோய்களிலிருந்து ரட்சிக்கிறவர், தரித்திரத்திலிருந்து ரட்சிக்கிறவர், கடன் பிரச்சனைகளிலிருந்து ரட்சிக்கிறவர், பயத்திலிருந்து ரட்சிக்கிறவர், தோல்வியிலிருந்து ரட்சிக்கிறவர், பிசாசின் ஆளுகையிலிருந்து ரட்சிக்கிறவர், பில்லி சுனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிய வேலைகள், பேய்கோளாறுகள், பிசாசின் தொல்லைகள், இதிலிருந்து ரட்சிக்கிறவர். அந்த இரட்சகர் யார்? கிறிஸ்து என்னும் இரட்சகர்.
கிறிஸ்து என்னும் இரட்சகர். எனவே இயேசு கிறிஸ்துவை பாருங்க, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிப்பார். பாவத்திலிருந்து ரட்சிப்பார், சாபத்திலிருந்து ரட்சிப்பார், வியாதியிலிருந்து ரட்சிப்பார், நோயிலிருந்து ரட்சிப்பார், தரித்திரத்திலிருந்து ரட்சிப்பார், பிசாசின் தொல்லையிலிருந்து ரட்சிப்பார், பாவ சாபங்களிலிருந்து ரட்சிப்பார், பிள்ளி சுனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிய வேலைகளிலிருந்து கர்த்தர் மெய்யாகவே உங்களை என்ன செய்வார்? ரட்சிப்பார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய சமாதானத்துக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் முதல் 27வது வசனம் வரைக்கும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூருங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்கிற தலைப்பின் கீழே ஒரு சில காரியங்களை சத்தியவேதத்திலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது, தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் செய்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே ஏற்கனவே 4 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது. இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை அளிக்கிறது, மறுபடியும் நம்மை ஜெனிப்பிக்கிறது. மூன்றாவதாக, தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அது ஆகாரமாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். நான்காவதாக, தேவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு அது சுகமளிக்கிறது, நம்முடைய சரீரத்துக்கு அது மருந்தாக, ஔஷதமாக, மெடிசனாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு 5வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 5வது காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 5வது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நம்மை அன்றாடம் சுத்திகரிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை அன்றாடம் சுத்திகரிக்கிறது, அன்றாட நம்மை கழுவுகிறது, அன்றாட நம்மை என்ன செய்கிறது? கிளீன் பண்ணுகிறது. எது? கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். எபேசியர் 5:25 முதல் 27 வரைக்கும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூருங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. எங்கே அன்பு கூர்ந்து? எங்கே அன்பு கூர்ந்து? சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. எப்படி சுத்திகரித்து? தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். எத்தனை இல்லாம? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. எப்படிப்பட்ட சபையாக? மகிமையுள்ள சபையாக. எந்த கரை இருக்கக்கூடாது, எந்த பிழை இருக்கக்கூடாது, மகிமையான சபையாக அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அதற்காக
ஒப்பு கொடுத்தார். இங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எபேசிய திருச்சபை மக்களுக்கு அவர் எழுதும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்து சபையை சுத்திகரிக்கிறாராம். கிறிஸ்து என்ன பண்ணுகிறாராம்? சபையை சுத்திகரிக்கிறாராம். கிறிஸ்து சபையை பரிசுத்தமாக்குகிறாராம். அப்படித்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தாம் அதை தண்ணீர் முழுக்கினாள். தாம் அதை தண்ணீர் முழுக்கினாள். எதை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது? அதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை? சபையை. எதை? சபையை. அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களை, மீட்கப்பட்டவர்களை, மறுபடியும் பிறந்தவர்களை, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களை என்ன செய்கிறாராம்? தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறாராம். அப்ப சபை என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம். சபை என்பது என்ன? ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம், மீட்கப்பட்டவருடைய கூட்டம், மறுபடியும் பிறந்தவர்களுடைய கூட்டம், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுடைய ஒரு கூட்டம் தான் எது? சபை. சபை என்பது காசு கொடுத்து மெம்பர் ஆகிறது கிடையாது. சந்தா கட்டி. எதற்கு புரிஞ்சு? சபை என்பது காசு கொடுத்து மெம்பர் ஆகிறது கிடையாது. சந்தா மாசம் மாசம் கட்டி மெம்பர் ஆகிறது கிடையாது. அதுக்கு பேர் சபை கிடையாது. சபை என்பது என்ன? ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம், மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆவியிலே, அவருடைய கூட்டம் தான் எது? சபை. அந்த சபையைத்தான் கர்த்தர் கிறிஸ்து என்ன செய்கிறாராம்? சுத்திகரிக்கிறாராம் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. சரி, கிறிஸ்து எவ்வாறு நம்மை சுத்திகரிக்கிறார்? சுத்திகரிக்கிறார்னா அவர் எவ்வாறு நம்மை சுத்திகரிக்கிறார்? எவ்வாறு அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார்? எவ்வாறு அவர் நம்மை சுத்திகரிக்கிறார் என்று சொன்னால், இந்த வசனம் சொல்லுகிறது, திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினாள். திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால். திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு அவர் நம்மை என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு அவர் நம்மை என்ன செய்கிறார்? பரிசுத்தம் ஆக்குகிறார். கவனிங்க, தண்ணீர் எப்படி நம்முடைய சரீரத்தை அது சுத்தம் செய்கிறதோ, இதை போலவே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஆவி மனிதனையும் நம்முடைய ஆத்துமாவையும் அது அன்றாடம் சுத்திகரிக்கிறது. ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது? நம்மை சுத்திகரிக்கிறது. நம்மை தொடர்ந்து என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. எனவே திருவசனமாகிய தண்ணீர் நம்மை பாருங்க என்ன செய்கிறது என்று சொன்னால், திருவசனமாகிய தண்ணீர் நம்மை அன்றாடம் சுத்திகரிக்கிறது. நம்மை ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், கிறிஸ்து தம்முடைய வசனமாகிய தண்ணீரை கொண்டு என்னை அன்றாடம் சுத்திகரிக்கிறார், அன்றாடம் என்னை கழுவுகிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தை உற்பத்தி பண்ணுது. கர்த்தருடைய வார்த்தை நம்ம மறுபடியும் பிறப்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆவிக்குரிய ஆகாரமா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கு சுகமளிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை அன்றாடம் என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கப்படுறது அவ்வளவு முக்கியமா பாஸ்டர்? அவ்வளவு முக்கியம். நீங்கள் இதை கவனிச்சுட்டு வாங்க. இன்றைக்கி அடுத்த வாரத்துக்கு ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இங்கே உபதேசம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுத்தம் செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்கிறது? சுத்தம் செய்கிறது. அது மாத்திரமல்ல, இப்பொழுது சுத்தமானீர்கள் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது சுத்தமானீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இப்பொழுது சுத்தமானீர்கள் என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிறது. வாரத்தில் ஒரு நாள் கேட்கறது கிடையாது. பிரசங்கத்தை ஞாயிற்றுக்கிழமை தோறும் கேட்கறது கிடையாது.
ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஏன் ஒவ்வொரு நாளும் கேட்கணும்? ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டாதான் நம்முடைய இருதயம் நல்லா வேலை செய்யும், விசுவாசம் நல்லா வேலை செய்யும், வெற்றி பெற முடியும். இது வாரத்துக்கு ஒரு நாள் கேட்கறது கிடையாது. சிலர் அப்படி யோசிச்சுருக்காங்க பாருங்க, நம்மளா கிறிஸ்தவங்கயா, வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு போயிட்டு வந்துடுறீங்கயா, தலையை காமிச்சிட்டு வந்துடணும். தலையை காமிக்கிறதா? இதென்ன தலையை காமிக்கிற பிசினஸா? சுத்திகரிக்கப்படணுங்க. கர்த்தருடைய வார்த்தைனால ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டாதான் தங்கு தடையின்றி எந்த பிரச்சனையும் இல்லாம இருதயம் நல்லா என்ன செய்ய ஆரம்பிக்கும், ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும், வேலை செய்ய ஆரம்பிக்கும், விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். இல்லை இருக்கிறீங்களா? ஜீவன் புறப்பட்டு வரும். அப்ப இப்பொழுது சுத்தமானீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பொழுதெல்லாம் என் வசனத்தை நீ கேட்கிறையோ அப்பொழுது எல்லாம் என்னுடைய வார்த்தை என்ன செய்கிறது? உன்னை சுத்திகரிக்கிறது என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். எனவே பாருங்க, நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாள் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது எவ்வளவு முக்கியம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். இப்போ என்னங்க, என்னைக்கோ ஒரு நான் கேட்டால் போதாதா? இல்லை, ஞாயிற்றுக்கிழமை போய் கேட்கணும், செவ்வாய்க்கிழமை கேட்கணும், அப்புறம் விசேஷ கூட்டம் வைக்கிறாங்க, அப்புறம் அது வைக்கிறாங்க, இது வைக்கிறாங்க, இப்படிலாம் போய் கேட்கணுமா? கேட்டு தான் ஆகணுமா? கேட்டு தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். இதை பாருங்க, விலைக்கு நான் சொல்ல வரேன் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் விலைக்கு சொல்கிறேன், புரிந்து கொள்வீங்க நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம். சுத்திகரிக்கப்பட்டாதான் இருதயம் ஃபங்க்ஷன் ஆகும், நல்லா வெற்றி பெற முடியும். மனது சுத்திகரிக்கப்படும், மனது நல்லா என்ன செய்யும்? வேலை செய்ய ஆரம்பிக்கும். நல்ல எண்ணங்கள் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? நிறைந்து இருக்கும். எனவே கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நம்மை அன்றாடம் சுத்திகரிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை அன்றாடம் சுத்தம் செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அன்றாட நம்ம என்ன செய்கிறது? பரிசுத்தம் பண்ணுகிறது. ஆமென். இதுவரைக்கும் எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? ஓகேவா? இப்போ இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. இன்னொரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நாம் என்றைக்கு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் சுத்தமாகிவிட்டோம். ஆமாவா இல்லையா? அன்றைக்கே நாம் சுத்தமாகிவிட்டோம். எங்கே சுத்தமாகிவிட்டோம்? நம்முடைய ஆவி மனிதனிலே சுத்தமாகிவிட்டோம், பரிசுத்தமாகிவிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்னன்னா, அன்றாடம் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அன்றாடம் என்ன செய்யப்படணும்? நாம சுத்திகரிக்கப்பட வேண்டும். அன்றாட சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும்போது, அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நாளில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சரியா சுத்தம் பண்ணாம விட்டுருச்சோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. வரலையோ? வரணும்னே, வந்தால் தான் கரெக்டாக கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நாளிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செஞ்சிருச்சு? நம்மளை நல்லா சுத்திகரிச்சிருச்சு. எங்க சுத்திகரிச்சிருச்சு? நம்முடைய ஆவி மனிதனை சுத்திகரிச்சிருச்சு, கிளீன் பண்ணிருச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அன்றாடம் என்ன செய்யணும்? நாம சுத்திகரிக்கப்பட வேண்டும். அன்றாடம் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நாளிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சரியா சுத்தம் பண்ணாம விட்டுருச்சோ, சரியா கிளீன் பண்ணாம விட்டுருச்சோ? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். நாம் குழம்பி விடக்கூடாது. இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் என்ன செய்து விட்டோம்? நம்முடைய ஆவி மனிதனிலே சுத்தமாகிவிட்டோம், நாம் பரிசுத்தமாகிவிட்டோம், நாம் நீதிமானாய் ஆகிவிட்டோம், நாம் புது சிருஷ்டியாய் மாறிவிட்டோம். இதில் எந்த குழப்பமும் கிடையவே கிடையாது. இதில் எந்த சந்தேகம் வரக்கூடாது. சரி, பிறகு ஏன் அன்றாடம் சுத்திகரிக்கப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லையா, ஆண்டவர் சொல்றார் இல்லையா, இங்கே ஊழியக்காரர் மூலமாக திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு அவர் திருச்சபை என்ன செய்கிறாரு? சுத்திகரிக்கிறாருன்னு. அப்ப ஏன் நாம் அன்றாடம் சுத்திகரிக்கப்பட வேண்டும்? ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நல்லா கவனிங்க, நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட, நாம் மீட்கப்பட்டிருந்தாலும் கூட, நாம் மறுபடியும் பிறந்திருந்தாலும் கூட, நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட, நாம் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருந்தாலும் கூட, நாம் பரிசுத்தவான்களாய் இருந்தாலும் கூட, நாம் புது சிருஷ்டியாய் இருந்தாலும் கூட, நாம் எங்க தான் இருக்கிறோம்? இந்த உலகத்துல தான். நாம எங்க இல்லப்ப? நாம எங்க இல்லப்ப?
பரலோகத்தில் இல்லை. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? நாம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம், இந்த பூமியிலே தான் நாம் இருக்கிறோம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்துல தான் இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பாவம் நிறைந்த உலகத்துல என்ன செய்யறோம்? நாம இருக்கிறோம். தீமைகள் நிறைந்த உலகத்துல என்ன செய்யறோம்? நாம் இருக்கிறோம். அசுத்தங்கள் நிறைந்த இந்த உலகத்துல என்ன செய்யறோம்? நாம இருக்கிறோம். எல்லாரும் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, கவனிங்க, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் இருக்கிறபடினாலே அவ்வப்போது சில காரியங்கள் வந்து நம்மை கரைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம எங்க இருக்கிறோம்? பாவம் நிறைந்த உலகத்துல, அக்கிரமங்கள் நிறைந்த உலகத்துல, தீமைகள் நிறைந்த உலகத்துல, அசுத்தங்கள் நிறைந்த உலகத்துல நாம இருக்கிறோம். நம்மளை கர்த்தர் இங்க தான் வச்சிருக்கிறாரு. நாம இங்க வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளை இங்க தான் வச்சிருக்கிறாரு, அவருக்கு நல்லா தெரியும். அப்ப இங்க வச்சா சில கரைகள் வந்து பிள்ளையை ஒட்டும், சில அசுத்தங்கள் வந்து ஒட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது, சில தீமைகள் வந்து ஒட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு யாருக்கு நல்லா தெரியும்? கர்த்தருக்கு நல்லா தெரியும். சில காரியங்கள் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பது யாருக்கு நல்லா தெரியும்? எனவேதான் கர்த்தர் அன்றாட நம்மை சுத்திகரிக்கிறார். எத்தனைக்கு புரிகிறது? அப்ப அன்றாட சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பது எவ்வளவு அவசியம் பாருங்க. இது சும்மா விளையாட்டு காரியம் கிடையாது, சும்மா லேச எடுத்துட முடியாது. அன்றாட என்ன செய்யப்படணும்? நாம சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன், கவனிங்க. இன்னைக்கு காலையில ஆராதனைக்கு வரும்போது நிச்சயமா எல்லாரும் குளிச்சுதான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தோத்திரம் குளிச்சுதான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தோத்திரம் சரி இருக்கட்டும். இப்போ ஆராதனை முடிஞ்சோடனே நேரம் வீட்டுக்கு என்ன செய்வீங்க? போவீங்க. போன உடனே நேரம் சோறை போட்டு சாப்பிட்டுருவீங்களா? போன உடனேயே கையை காலை கழுவுவீங்க, முகத்தெல்லாம் கழுவுவீங்க. என்னங்க இப்போ தானே காலையில் குளித்தோம், அதுக்குள்ளே என்ன சும்மா சோறை போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு யாரும் சாப்பிட்றது கிடையவே கிடையாது. போன உடனே என்ன பண்ணுறோம்? கையை காலை சுத்தம் பண்ணுறோம், முகத்தை கழுவுறோம். ஏன்னா இங்கே வந்துட்டு திருப்பி போனதுக்குள்ள சில தூசிகள், சில அசுத்தங்கள், சில காரியங்களை பறந்து வந்து நம்முடைய முகத்தில், நம்முடைய கைகளில், கால்களில் ஓட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதான் காலையில் குளிச்சிட்டோம்ல அப்படின்னு யாரும் கையை காலை கழுவாம விட்டுறது கிடையவே கிடையாது. எத்தனுக்கு புரிகிறது? அதான் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தால் என்னை கழுவிட்டாரே, நான் புது சிருஷ்டி ஆயிட்டேனே, அப்புறம் அதுக்கு அன்றாட சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், அசுத்தங்கள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், தீமைகள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். எனவே அன்றாட நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், அன்றாட செய்யப்பட நாம பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எல்லாரும் இருக்கிறீங்களா? எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? சிலர் வந்து இதை ஏற்றுக்கொள்றதே கிடையாது. எதுக்குங்க, அன்னைக்கு தான் ஆண்டவர் கழுவிட்டார்ல அப்புறம் இதுக்கு. ஆமா உண்மைதான், இல்லைன்னா சொல்லலை. நம்முடைய ஆவி மனுஷன் சுத்தமா இருக்குது, ஆனால் நம்முடைய மனது, நம்முடைய சரீரம், எல்லாம் இருக்கிறீங்களா? மனது இழுக்குது, அப்படியே இழுக்குது, பாவ காரியத்துக்கு இழுக்குது, பாவ சோதனைக்குள்ள இழுக்குது, நம்மளை இச்சைக்கு நேரம் இழுக்குது, நம்மளை அதை போய் செய்ய வைக்க முடி தூண்டுது மனது. அது தூண்டின உடனே சரீரம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்தாங்க போகுது. அப்போ போகாமல் இருக்கணும்னா அன்றாடம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட்டாதான் பரிசுத்தமாக வாழ முடியும், தூய்மையாக வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும், கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியும். அப்போ தான் இருதயம் நல்லா வேலை செய்யும், ஊற்று நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், விசுவாசம் நல்லா வேலை செய்யும், ஜெபங்களுக்கு பதில் வரும். எல்லாம் இருக்கிறீங்களா? பாவம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. வேலை செய்யறது கொஞ்சம் அப்படியே திணறுது, அப்படியே இருதயம் திணறுது, ஜெபிக்கவே திணறுது இல்லையா? தப்பு பண்ணியிருக்கிற மனசாட்சி கொடையுது போட்டு உள்ள. ஆமாவா இல்லையா? கொடையுது உள்ள. ஏதோ வந்து அப்படி இருள் மூடுன மாதிரி இருக்குது, அந்தகாரம் வந்து அப்படி மூடின மாதிரி இருக்குது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யறது? அன்றாடம் சுத்திகரிக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்க 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 நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாம் பரிசுத்தம் ஆளுவதற்கு இது ரொம்ப ஈஸியான செய்து இருக்குது. பரிசுத்தம் ஆடுறது எப்படி பாஸ்டர்? ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். அதுவும் தேனியில மலை கம்ப சுத்தின மாதிரி இருக்குது. எத்தனை ஒத்துக்கிறீங்க? அப்போ பரிசுத்தமாக வாழணும்னா ஒன்றை உருப்படியாக நீங்கள் செய்யுங்க, ஒழுங்காக செய்யுங்க. இந்த பிரசங்கத்தை டெய்லியும் போட்டு கேளுங்க.
மணிக்கணக்கில் பைபிள் வாசிங்க, சத்திய வேதத்தை வாசிங்க. நல்ல அந்நிய பாஷையில் நிறந்து ஜெபம் பண்ணுங்க. குறைஞ்சது 1 மணி நேரமாக அந்நிய பாஷையில் நிறந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. டெய்லி பிரசங்கம் செய்தியை போட்டு கேளுங்க. சினிமா பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. சினிமாவை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு மெகா தொடரை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அதவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, உருப்படுறது ரொம்ப கஷ்டம், வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம். நல்ல ஆராதனை பாடல்கள்லாம் போட்டு டெய்லியும் கேட்க ஆரம்பிக்கணும். அது கொஞ்சம் காசு செலவழிக்கணும், ஒரு 500-1000 ரூபா செலவழிக்கணும். இதெல்லாம் வாங்கி போட்டு ஒவ்வொரு நாளும் கேட்க ஆரம்பிக்கணும். கேட்க 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 தான் வாழ்க்கை என்ன செய்யும், வெற்றி பெற ஆரம்பிக்கும். எல்லாம் இருக்கிறீங்களா? அதுலேயே போகணும் அப்படியே. ஆமென். அப்படியே சேர்ந்து பாடலை பாடி கத்தரை ஆராதிச்சு அப்படியே ஒரு டான்ஸ் ஆடி கத்தரை துதிக்க ஆரம்பிக்கணும் வீட்டுக்குள்ள. எல்லாம் இருக்கிறீங்களா? கதவை பூட்டிக்கிட்டு எல்லாம் ஒரு டான்ஸ் ஆடி கத்தரை நல்லா செய்யணும், ஆராதிக்கணும். அப்படிலாம் ஆராதிச்சிங்கன்னா எல்லாரும் இருக்கீங்களா? போயிட்டீங்களா? ஏன்னா என்ன வராமல் ஒரு மாதிரியே பார்க்குறீங்க. ஒரு வேளை வீட்டுக்குள்ள ஆடுவாரோ? ஏன் ஆடக்கூடாதுன்றீங்க? நீ ஆடுறேன் என்ன தப்பு? கர்த்தருடைய பிரசன்னத்தை ஆடுறேன். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பிரசன்னத்தை ஆடி துதிக்கணும். நடனத்தோடே அவரை துதியுங்கள். ஆமென். கிண்ணறத்தோடே அவரை துதியுங்கள். ஆமென். புதுப்பாட்டை பாடுங்கள். துதியுடனே அவருடைய வாசலுக்குள் நுழைந்து வாருங்கள். சத்தியவேதம் சொல்லுகிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப அன்றாடம் என்ன செய்யப்பட வேண்டும்? நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்ப நம்ம குளிச்சுட்டு அப்புறம் வெளியில போயிட்டு மறுபடியும் கையை காலை கழுவி இப்படி சுத்திகரிக்கிறோம். அப்போ இதை போல தான் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவரை நாம் ஏற்றுக்கொண்ட நாளிலே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நாம் பரிசுத்தமாகி விட்டோம், நாம் நீதிமான ஆகிவிட்டோம், நாம் புது சிருஷ்டி ஆகிவிட்டோம். பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இப்போ நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட பாருங்க, நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எங்கே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம், தீமைகள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், அசுத்தங்கள் நிறைந்த உலகத்திலே இருக்கிறோம். எனவே நாம் இங்கே இருக்கிறபடினாலே சில வேளைகளிலே சில கரைகள் சில தீமைகள் நம்மேலே ஒட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவேதான் அன்றாடம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த கரைகளை, இந்த தீமைகளை, இந்த அசுத்தங்களை சுத்தம் செய்வதற்கு தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், திருவசனம் என்கிற தண்ணீரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு என்று சத்தியவேதம் நமக்கு இங்கே தெளிவாய் சொல்லுகிறது. எனவே திருவசனமாகிய தண்ணீரை கொண்டுதான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? திருவசனமாகிய தண்ணீர் நம்ம என்ன பண்ணுகிறது? அன்றாடம் சுத்திகரிக்கிறது, அன்றாட நம்மை கழுவுகிறது, தொடர்ந்து நம்ம என்ன செய்கிறது? கழுவுகிறது. ஆமென். இதுவரைக்கும் எத்தனைக்கு புரிஞ்சிருச்சு? அது மாத்திரமல்ல, இப்போ இன்னொரு காரியத்தை நாம் தெளிவாய் பாருங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து எதற்காக நம்மை சுத்திகரிக்கிறார் என்றால், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எதற்காக நம்மை சுத்திகரிக்கிறார் என்றால், இதற்கான பதிலை 27வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். எபேசியர் 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அதற்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து தம்மை தாமே என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தாராம். எதற்காக ஒப்பு கொடுத்தாராம்? சபைக்காக ஒப்பு கொடுத்தாராம். எதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம்? சபைக்காக. அதாவது சிலுவையிலே மரிப்பதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். சரி, ஏன் சிலுவையிலே மரிப்பதற்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார்? ஒன்று, நம்மை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையில் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக, எதற்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையிலே மரிப்பதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், நம்மை அன்றாடம் சுத்திகரிப்பதற்காக, அன்றாட நம்மை பாருங்க பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் தம்மை தாமே என்ன செய்தாராம்?
ஒப்பு கொடுத்தாராம். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததின் நோக்கம் என்ன? நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை தொடர்ந்து சுத்திகரிப்பதற்காக. அருமையானவர்களை கவனியுங்கள், நம்மை ரட்சிப்பதற்காக மாத்திரமல்ல, நம்மை அன்றாடம் சுத்திகரிப்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். எனவே ஒரு கிறிஸ்தவ விசுவாசி தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி தொடர்ந்து சுத்திகரிக்கப்படவில்லை என்று சொன்னால் கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததனுடைய நோக்கமே வீணாய் போய்விடும். எனவே கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு அன்றாட நம்ம என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கிறது. அதுல ஒரு முக்கியமான காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் அன்றாட நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. அன்றாட கர்த்தருடைய வசனம் எப்ப நம்மளை சுத்திகரிக்கும்? அன்றாட நாம கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தாதான். அன்றாட கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும், அன்றாட சத்திய வேதத்தை வாசிக்கணும், அன்றாட பிரசங்க செய்தியில போட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? கேட்க ஆரம்பிக்கணும். கேட்க 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 கர்த்தருடைய வசனம் என்ன செய்யுது? நம்மளை சுத்திகரித்து கொண்டே வருகிறது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களை அன்றாடம் சுத்திகரிக்கிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு இடம் கொடுங்கள். ஆமென். அப்ப அவர் எப்படி சுத்திகரிக்கிறார்? எதை கொண்டு சுத்திகரிக்கிறார்? எதை கொண்டு சுத்திகரிக்கிறார் என்றால் திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு நம்மை என்ன செய்கிறார்? அவர் சுத்திகரிக்கிறார். நாம எப்படி நம்முடைய சரீரத்தை பாருங்க தண்ணீரை கொண்டு சுத்திகரிக்கிறோமோ, எதை கொண்டு? தண்ணீரை கொண்டு நம்முடைய சரீரத்தை எப்படி சுத்திகரிக்கிறோமோ, இதை போலவே கிறிஸ்து திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு நம்மை அன்றாடம் என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். சரி, எதற்காக சுத்திகரிக்கிறார்? எதற்காக சுத்திகரிக்கிறார் என்றால், வாசிக்கிறேன் மறுபடியும் இந்த வசனத்தை. எபேசியர் 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழை அற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தும்படியாக அதற்கு தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. எப்படிப்பட்ட சபை? எப்படிப்பட்ட சபை? மகிமையுள்ள சபையாக நிறுத்துவதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். எனவே ஒன்று, கரை திரை முதலானவைகள் ஒன்று இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். இரண்டாவதாக பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நம்மை நிறுத்துவதற்காக அவர் என்ன செய்கிறார்? நம்மை சுத்திகரிக்கிறார். ஆமென். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? அது மாத்திரமல்ல, மகிமையுள்ள சபையாக என்று இங்கே சொல்லுகிறாரே. அருமையானவர்களை கவனியுங்கள், மகிமையுள்ள சபை என்று அவர் இங்கே சொல்லுகிறாரே. மகிமையுள்ள சபை என்றால் என்ன அர்த்தம்? மகிமையுள்ள சபையாக நிறுத்தும்படியாக. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, மகிமையுள்ள சபையாக நிறுத்தும்படியாக. எப்படிப்பட்ட சபையாக நிறுத்தும்படியாக? மகிமையுள்ள சபையாக நிறுத்தும்படியாக. மகிமையுள்ள சபையாக நிறுத்தும்படியாக. இந்த வசனம் மற்ற மொழிபெயர்ப்புகளில் எப்படி வந்திருக்குது அப்படின்னா, மெருகூட்டப்பட்ட சபையாக, அழகு மிக்க சபையாக, அழகு உள்ள சபையாக, அழகு உள்ள மன மகளை போல, ஒரு மணப்பெண்ணை போல தனக்கு முன்பாக நிறுத்துவதற்காக கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நம்மை சுத்திகரிக்கிறாராம். திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு சுத்திகரிக்கிறாராம். எனவே கிறிஸ்து நம்மை எதற்காக சுத்திகரிக்கிறார் என்றால், மெருகூட்டப்பட்ட சபையாக, அழகுள்ள சபையாக, அழகுமிக்க, பியூட்டின்னு சொல்றாங்க. எப்படி? பியூட்டியா? சூரியகாந்தி பூ இருக்குது, பார்த்துருக்கிறீங்களா?
இந்த ஆந்திரா பகுதிக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா அப்படி ஏக்கரை கணக்கில் இருக்கும். நான் போயிருக்கிறேன், பல முறை போயிருக்கிறேன். இப்படி ஏக்கரை கணக்கில் ஆந்திரா பகுதியில் இருக்கும் பாருங்கள் இந்த சூரியகாந்தி பூ. காலையில் நாங்கள் 5 மணிக்கெலாம் போயிடுவோம் ஊழியத்துக்கு, சாயந்தரம் 7 மணிக்கு தான் நைட்டில் வருவோம். காலையில் பார்த்தீங்கன்னா இந்த சூரியகாந்தி பூவில் அப்படி முகத்தை தொங்க போட்டு நிற்கும். நான் இங்கே தொங்க போட்டு நிற்கும். பார்க்கவே பரிதாபமாக இருக்கும், பார்க்கவே பரிதாபமாக இருக்கும். ஐயோ பாவம் போல அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு 7 மணி 8 மணி சூரியன் என்கிற மாப்பிள்ளை அப்படி வரும்போது அப்படியே முகத்தை தூக்கிட்டு காமிக்கும் பாருங்க, அப்படியே பியூட்டியாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அதைத்தான் சொல்கிறோம், ஃபுல் க்ளோரி, முழு மகிமை. முழு மகிமையே அப்படி பார்க்கும்போது என்ன செய்யுது, எல்லாரும் கேமரா எடுத்துட்டு அப்படி இருக்கிறான். அவ்வளோ க்ளோரியா இருக்குது, அவ்வளவு மகிமையா இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் என்ன பண்றாரா, மகிமையுள்ள சபையாக நம்மளை நிறுத்துறதுக்கு அவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாராம். சபையை மெருகூட்டப்பட்ட சபையாக, அழகுள்ள சபையாக, அழகான சபையாக தனக்கு முன்னால நிறுத்தணுமா. பார்க்கறதுக்கு ஜோராக இருக்கணும். அப்பா என் சபை எவ்வளோ நல்லா இருக்குது, பார்க்க எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது, ஜோராக இருக்குது, எந்த பழுதும் இல்லாமல், எந்த கரையும் இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல் பார்க்க நல்லா இருக்குது. அப்படிக்காக அவர் என்ன பண்ணுறாராம், சுத்திகரிக்கிறாராம். எதை கொண்டு சுத்திகரிக்கிறாராம், திரு வசனமாகிய தண்ணீரை கொண்டு அவர் என்ன செய்கிறாராம், சுத்திகரிக்கிறாராம். எல்லாரும் இருக்கிறீங்களா? இதை புரிந்து கொள்றதுக்கு இன்னொன்று சொல்கிறேன், ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு சகோதரனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு சகோதரனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது என்று வைத்துக்கொள்வோம். திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சுனாவே பாதி கல்யாணம் முடிஞ்சுன்னு அர்த்தம், அப்படித்தானே? கிட்டத்தட்ட பாதி முக்கால்வாசி முடிஞ்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 25%, ஒரு 10% தான் இருக்குது முடிகிறதுக்கு. இப்போ நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே இந்த மாப்பிள்ளை சும்மா இருப்பார் நினைக்கிறீங்க நீங்கள்? சும்மா இருக்க மாட்டார். என்ன பண்ணுவார், எதையாவது வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது. வீட்டிலையே சொல்லி அனுப்புவாங்க, டேய் வாங்கி கொடுத்துட்டு வா போ, வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வா போ, போய் பார்த்துட்டு வா, உன் ஃப்ரெண்டு நீ போயிட்டு வா போ. நீங்கள் கொடுக்குறாங்களே கொடுக்கலையே பார்க்கன்றக்காகவே போவாங்க. போய் வாங்கி கொடுத்துட்டு வா. அது இது ஃபேர் அண்ட் லவ்லி லிப்ஸ்டிக், அது இது மேக்கப் திங்ஸ்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறது. என்னத்தான் தடவி கடவி கல்யாணத்தன்னைக்கு கொஞ்சம் நல்லா நெல்லு. புரியுதா? ஜோரா கல்யாணத்து அன்னைக்கு எந்த குறை இல்லாமல் அது இதெல்லாம் சரியாக அட்ஜஸ்ட் ஆகி என்னத்தை தடவி கிடவி என்னத்தையாவது பண்ணி வந்து கல்யாணத்தன்னைக்கு என்ன செய்யணும் நீ ஜோரா. இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரிஞ்சாலும் என்ன யோசிக்காதீங்க யாரும். ஆனால் நிஜம் அப்படிலாம் பண்ணலை, அந்த மாதிரி லெவலுக்குலாம் நான் போகலை, நம்புங்க, புரியும் உங்களுக்கு. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ அந்த கல்யாணத்தன்னைக்கு வந்து எப்படி செய்யணும், அந்த பொண்ணு அவ்வளோ அழகா அவ்வளோ ஜோரா பார்க்குறதுக்கே அடே அப்பா சூப்பரியா, ரொம்ப நல்லா இருக்குதுயா, நல்ல ஜோடியா அப்படின்னு அவங்கெல்லாம் என்ன செய்யணும், வந்து கல்யாணத்துக்கு வர்றவங்களாம் வாழ்த்திட்டு போகணுன்றதுக்காகவே இப்படிலாம் பண்ணுறாங்க. இவன் ஒரு வேளை வாங்கி கொடுக்குறானா கொடுக்கலையோ பொண்ணோட அம்மா அப்பா பண்ணிடுவாங்க அதெல்லாம். இவங்க மாப்பிள்ளை வீட்டில் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த மாப்பிள்ளை பையன் பண்ணுறானா பண்ணலையோ, அவங்க அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க, அதுக்கு தயாராகிட்டு இதை பண்ணுமா அதை பண்ணுமா, இது இப்படி பண்ணுமா அப்படி செய்யுமா, நல்லா தூங்குமா, நல்லா ரெஸ்ட் எடுமா. எல்லாம் இருக்கிறீங்களா? நல்லா தயிரில் நிறைய சாப்பிடு, அப்போ தான் முகம் நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும். சைடு டிப்ஸ் இதெல்லாம். தயிர்லாம் சாப்பிட்டா முகம் நல்லா இருக்கும், குழி விழுகாது. தயிர் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு நல்லா சகப்ப நல்லா முழுன்னு இருப்பாங்க. என்ன யோசிக்காதீங்க அவர் டெய்லி குடிக்கிறாரான்ட்டு. எல்லாம் இருக்கிறீங்களா? அவங்க அம்மா அப்பா என்ன செஞ்சுறாங்க, நல்லா அதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா கல்யாணத்தன்னைக்கு எந்த குறையும் இல்லாமல் எந்த பிழையும் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு நல்லா என்ன செய்யணும், தெரியணும். இயேசு கிறிஸ்து வருகிற நாளில் சபை போய் நல்லா ஜோர நல்லா நிற்கின்றதுக்காகவே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வசனத்தை கொண்டு நம்மளை டெய்லி க்ளீன் பண்ணுறாராம். வசனமாகிய தண்ணீரை கொண்டு, திரு வசனமாகிய
தண்ணீரை கொண்டு அன்றாட நம்ம என்ன செய்யறாராம்? சுத்திகரிக்கிறாராம். அப்ப டெய்லியும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதைத்தான் நாங்க சொல்றேன். கவனிங்க, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, சண்டே டு சண்டே கிடையாது பிரசங்க செய்தி கேட்கறது. டெய்லியும் பிரசங்கத்தை கேட்கணும், டெய்லியும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், டெய்லியும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 கேட்க, வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க 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 நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? மெருகூட்டப்படுகிறோம். இன்னும் மகிமை கூடுது, இன்னமும் மகிமை கூடுது, இன்னும் அழகு கூடுது, இன்னும் பாருங்க இருதயம் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது, இன்னும் சுத்திகரிக்கப்பட ஆரம்பிக்கிறோம். விசுவாசம் நல்ல என்ன செய்ய ஆரம்பிக்குது? வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்த வாரம் இதை ரொம்ப முக்கியமாக காமிக்க போகிறேன். கர்த்தர் வசனத்தை கொண்டு சுத்திகரிக்கிறாரு. நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டாதான் இருதயம் ரொம்ப நல்லா என்ன செய்யும்? வேலை செய்யும். அசுத்தமான இருதயத்திலிருந்து, கெட்ட இருதயத்திலிருந்து விசுவாசம் வேலை செய்யாது. சிலர் விசுவாசத்தை வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்குறாங்க. கர்த்தர் எனக்கு இதை பண்ணுவார், கர்த்தர் எனக்கு அதை பண்ணுவார், அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார், எல்லா வசனம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வேலை செய்ய மாட்டேங்குதே. நம்ம என்ன இவ்வளோ வசனம் சொல்கிறோம், இவ்வளோ அறிக்கை பண்ணுறோம், இவ்வளோ விசுவாச அறிக்கை பண்ணுறோம், ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன் வேலை செய்யறதுக்கு பதில் சொல்கிறேன். இறுதி நல்லா இருக்கணுமே, இறுதி அன்றாடம் சுத்திகரிக்கப்படணுமே. இப்போ சொன்னேன் இல்லையா, உலகத்தில் தான் இருக்கிறோம். சில தீமைகள், சில அசுத்தங்கள் வந்து ஒட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏசி போடுறோம், ஏசி போட்டாச்சுன்னா தூசி வராதுன்னு அர்த்தமா? கிடையாது. ஏசியை போட்டு நீங்கள் கண்ணாடி கிளாஸ்லாம் போட்டு அடைச்சி வச்சு என்ன பண்ணாலும் எங்கிட்டாவது புகுந்து உள்ள வந்து நிற்கிது தூசி. அப்படித்தானே? இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். சில கரைகள், சில தூசிகள், சில அசுத்தங்கள் நம்மளை அறியாமலே நம்மளை வந்து ஒட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் அன்றாடம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்படும் பொழுதுதான் வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவி என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். பரிசுத்த ஜீவியம் வாழ முடியும். விசுவாசம் நல்லா என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அன்றாட கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் கேட்க வேண்டும். அன்றாட கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். கிறிஸ்து அப்ப என்ன பண்ணுகிறார்? திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு நம்மை என்ன செய்கிறார்? அவர் சுத்திகரிக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்துவதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்கிறார்? அவர் நமக்கு செய்கிறார். அப்ப திருவசனம் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், நம்மை அன்றாட என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். கிறிஸ்து என்னை திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு அன்றாடம் சுத்திகரிக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை பயன்படுத்துகிறார். இதை நீங்கள் இன்றைக்கு சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை பயன்படுத்துகிறார். ஒன்று, அவருடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். இரண்டாவதாக, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை பயன்படுத்துகிறார். எல்லாம் சொல்லுங்க. அவருடைய வார்த்தை, அவருடைய இரத்தம். அவருடைய வார்த்தை, அவருடைய இரத்தம். அப்போ ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு 2 காரியத்தை பயன்படுத்துகிறார். அந்த 2 என்ன? அவருடைய வார்த்தை, அவருடைய இரத்தம். வார்த்தையின் மூலமாகவும் நம்மை சுத்திகரிக்கிறார், இரத்தத்தின் மூலமாகவும் நம்மை சுத்திகரிக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. வார்த்தையின் மூலமாகவும் கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறார், தம்முடைய இரத்தத்தின் மூலமாகவும் அவர் உங்களை சுத்திகரிக்கிறார். ஆமென். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே. சொன்ன இல்லையா? உபதேசம் என்பது என்ன? அவருடைய வார்த்தை. அப்ப அவருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது? நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது? நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை அன்றாட என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அங்க சொன்னாரு, என் வார்த்தை உங்களை என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இரத்தம் நம்மை என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் பயன்படுத்துகிற 2 காரியம் என்ன? அவருடைய வார்த்தை, அவருடைய இரத்தம். அவருடைய வார்த்தை, அவருடைய இரத்தம். எனவேதான் சத்தியவேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் அவர் வந்தார் என்று. வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். இங்கே நான் பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார் அந்த பூமிக்கு? ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தாராம். ஜலம் என்பது வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்ப வார்த்தை தான் மாம்சமானது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் என்று திரும்பவும் அழுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜலம் என்பது அவருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இந்த பூமிக்கு வந்தார்? வார்த்தையினாலும் இரத்தத்தினாலும் வந்தார். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையினாலும் இரத்தத்தினாலும் வந்தார். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். அது மாத்திரமல்ல, யார் சாட்சி கொடுக்கிறார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் என்று பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? சாட்சி கொடுக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து நம்மை சுத்திகரிக்க பயன்படுத்துகிற 2 காரியங்கள் என்ன? வார்த்தை, இரத்தம். வார்த்தையினாலும் இரத்தத்தினாலும் அவர் நம்மை என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறாரு. அப்ப ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்களை ஒவ்வொரு நாளும் பிரசங்க செய்தியை நீங்க என்ன செய்யணும்? கேட்க ஆரம்பிக்கணும். பாருங்க, சபையில பிரசங்கம் பண்ற செய்திய வீடியோ எடுத்து நீங்க யூடியூப்ல போடுறோம், ஃபேஸ்புக்ல போடுறோம். நீங்க டெய்லி உட்காந்து என்ன செய்யலாத கேட்கலாம். அதை ஞாயிற்றுக்கிழமை கேட்டாச்சுல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் அப்படி போகக்கூடாது. டெய்லியும் கேட்க ஆரம்பிக்கணும். அதவே 4-5 செய்தியை பிரித்து உங்களுக்கு புரிகிற மாதிரி தலைப்பாக போடுறோம். உட்காந்து டெய்லியும் கேட்க ஆரம்பிக்கணும். டெய்லி கேட்க 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 தான் இந்த வசனமாகிய தண்ணீர் உங்களை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சுத்திகரிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஒப்பு கொடு. சில சமயங்களில் சில தவறு பண்ணிடுறோம், சில தவறான காரியத்தில் விழுந்துடுறோம், சில அசுத்தமான காரியங்களில் விழுந்துடுறோம். விழுந்த உடனேயே கத்தரை விட்டு தூரமாக ஓடக்கூடாது. நான் தவறு பண்ணிட்டேன், நான் சபைகளை இனிமேல் வரமாட்டேன். சரி, எப்படி முடிவு எடுத்துறாங்க பாருங்க. எவ்வளோ தவறான முடிவு தெரியுமா? அது பெரிய தவறான முடிவு. தவறு பண்ணிட்டீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சபைக்கு வருது என்ன செய்யக்கூடாது? நிறுத்தக்கூடாது. ஏன் நிறுத்தக்கூடாது? இங்க வந்த கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுத்திகரிக்கிறது. ஆமென். அப்ப தவறு பண்ண உடனே ஓடாம, அப்பதான் தேவ பிரசன்னத்துக்கு என்ன செய்யணும்? ஓடி வந்து உட்காந்து, கர்த்தாவே நான் தவறு பண்ணது உண்மைதான், நான் தவறான காரியத்தை செஞ்சது உண்மைதான், நான் தவறான காரியத்தை பார்த்தது உண்மைதான், நான் மறுத்து பேசலாம் ஆண்டவரே, ஒப்புக்கொள்றேன். தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கும் என்று வேதவசனம் போதிக்கிறதே. கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை கழுவுகிறது. ஆமென்.
எல்லாம் இருக்கிறீங்களா? இதை விட்டு போட்டு தவறு செஞ்சுட்டோன்னு செய்யக்கூடாது. சபைக்கு வர 10 நாள் லீவு போட்டுறக்கூடாது. வேதத்தை வாசிக்காம என்ன செஞ்சிட, வேதத்தை தூக்கி எங்கேயாவது பீரோக்குள்ள போட்டு பூட்டி வச்சிடக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? இப்போ தான் அதிகமாக வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். இப்போ தான் அதிகமாக தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கணும். கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும். பாருங்க, கர்த்தரை விட்டு தூரம் போகக்கூடாது. ஒரு பிரசங்கர் சொல்றாரு, தவறு செஞ்ச நேரம்தான் கர்த்தர் அண்டையிலே நெருங்கி வரக்கூடிய நேரம். கர்த்தரை விட்டு தூரமாக ஓடக்கூடிய நேரம் கிடையவே கிடையாது. அப்போதான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வேகமாக ஓடி வந்து என்ன செய்யணும்? தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்ன செய்வான்? இரக்கம் பெறுவான். அதை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? வாழ்வடைய மாட்டான். சில ஆட்கள் பாருங்க, கர்த்தர்ட்ட போய் நியாயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறது, நியாயப்படுத்தி பேசுறது. ஆண்டவரே, நான் ஏன் தப்பு செஞ்சேன் தெரியுமா? இதனால தான் பண்ணேன், இதனால தான் இவங்க என்னை கூப்பிட்டாங்க, இந்த பொம்பளை என்னை கையை பிடிச்சி இழுத்தா, அதனால தான் நான் தப்பு பண்ணேன். நியாயப்படுத்தி பேசுறது கர்த்தர்ட்ட. எல்லாம் இருக்கிறீங்களா? யோசேப்பை கையை பிடிச்சி இழுக்கிறாவ போர்த்திப்பாருடைய மனைவி. ட்ரெஸ்ஸே போனால் கூட பரவாயில்ல, கர்த்தருக்கு ஒரு பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி கையை உதறி விட்டு வெளியே ஓடி வந்துட்டான். தவறு செஞ்சிட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறேன், ஏற்கனவே 2-3 முறை சொல்லியிருக்கிறேன், தவறு பண்ணிட்டீங்கன்னா, தவறு செய்யாத யாருமே கிடையாது, எல்லாருமே தவறு பண்ணக்கூடியவங்க தான். ஏதோ ஒரு விதத்தை தவறு பண்ணிடுறோம், டெய்லியும் கிடையாது, என்னைக்கு ஒரு தெரியாமல் பண்ணிடுறோம். தவறு பண்ண உடனே கர்த்தர்ட்ட என்ன செய்யக்கூடாது? நியாயப்படுத்தி பேசக்கூடாது. ஆதாம் ஏவாள் அங்கே இருக்கிறாங்க, தவறு பண்ணிட்டாங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுற தேவனாய கர்த்தர் வந்து வர்றாரு. எப்பயுமே அப்பான்னு ஓடி வந்து கட்டி பிடிக்க ஓடி வந்தவன் இப்போ புதருக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு கிடக்கிறான். கர்த்தர் கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? கர்த்தர் கண்ணு தெரியலையோ? சிலர் எப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்க, அவன் கர்த்தருக்கு தெரியல போல. கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் என்ன கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுதாடா? இவ்வளவு நாள் ஏன் பிரசன்னத்துக்கு ஓடி வந்த, இப்ப நீ எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுதா? பிசாசுக்கு செவி கொடுத்தா, பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா உன் நிலைமை எங்க ஆயிருந்து உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. கர்த்தருக்கு ஒன்றும் தெரியாமல்லங்க, கர்த்தருக்கு தெரியுது. நீ எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்கிறாரு. கர்த்தர் வர்றாரு. கர்த்தர் வந்த உடனேயே, இப்போ ஆதாமே என்ன பண்ண? ஏன்ட்ட ஒரு மிஸ்டேக் இல்லை ஆண்டவரே, இந்த நீங்கள் கொடுத்தீங்க பாருங்க ஒய்ஃபு, அவதான் நான் கேட்டேன் உங்கள்கிட்ட ஒய்ஃப் வேணும்னு, நான் மனைவி உங்கள்கிட்ட கேட்டேன் ஆண்டவரே. எப்படி பேசுகிறான் பாருங்க, நியாயப்படுத்தி பேசுகிறான் பாருங்க. தவறு பண்ணிட்டான் ஆண்டவரே, பயமாக இருக்குது, நீர் கிருபை உள்ள தேவன், நீர் அன்புள்ள தேவன், எனக்கு எதாவது செய்யுங்க ஆண்டவரே அப்படின்ற விட்டு போட்டு எப்படி வர்றான் பாருங்க. நான் ஒய்ஃப் கேட்டேனா? நான் மனைவி, நான் பாட்டுக்கு தனியாக இருந்தேன். ஏன்னா மாதிரியே பார்க்குறீங்க எல்லாரும். கர்த்தர்ட்ட மட்டும் என்னைக்கு நியாயப்படுத்தி பேசுனீங்க, வாழவே முடியாது, வாழவே முடியாது. நான் தவறு பண்ணது உண்மை ஆண்டவரே. சில சமயங்கள் வேணும்னே பண்ணிடுறோம், வேணும்னே ஆண்டவரை பண்ணேன், ஏதோ இழுக்கப்பட்டு விழுந்துட்டேன், என்னை மன்னியும், என்னை சுத்திகரியுமா, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய அன்பு பெரியது. கர்த்தாவே உம்முடைய வார்த்தை கொண்டு என்னை சுத்திகரியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும் என்று தாழ்த்தும் போது, ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் கிருபையா இறங்குவார். கர்த்தர் கிருபையா இறங்குவார். கர்த்தர் மன்னிப்பார், சுத்திகரிப்பார். இதை விட்டு போட்டு தேவ பிரசன்னத்துக்கு வந்து என்ன செய்யக்கூடாது? நியாயப்படுத்தி பேச. இவன் அவளை சொல்றான், அவட்ட போய் ஆண்டவர் பாருங்க குழந்தை மாதிரி இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவட்ட போறாரு. இப்ப ஆமா நீ என்னம்மா பண்ண அப்படின்னா, இப்போ அவ சொல்றா, நான் ஒண்ணுமே பண்ணல, இந்த சர்ப்பம் தான். இப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? கவனிங்க, நியாயப்படுத்தி பேசவே கூடாது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம், படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம், பல இடங்களுக்கு போகிறோம் வர்றோம். சில அசுத்தங்கள், சில கரைகள் நம்மளை ஒட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அன்றாட நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
கர்த்தாவே இந்த வசனத்தை கொண்டு என்னை சுத்திகரியும் என்று பாருங்க, ஜெபிக்கிறோடு நிறுத்திடாம டெய்லியும் பிரசங்க செய்தியை போட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கணும். கேட்க 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 பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம், மகிமையின் மேல் மகிமை, வெற்றியின் மேல் வெற்றி, ஜெயத்தின் மேல் ஜெயம் உண்டாக ஆரம்பிக்கும். கர்த்தாவே ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். ஆமே, எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மளை ரட்சித்த நாள்லேயே கர்த்தர் நம்மளை அப்படியே தூக்கி பரலோகத்தில் கொண்டு போய் வச்சிருந்திருக்கலாம். ஆமாவே இல்லையா? வச்சிருந்தா இவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இவ்வளவு தேவையா நமக்கு? போட்டு நம்மளை ஒரு ஆட்டுறா இந்த பயலுக. நம்ம அங்கே அன்னைக்கு கொண்டு போயிருக்கலாம், கொண்டு போல, இங்கே தான் வச்சிருக்கிறார். அப்போ இங்கே வச்சா இவ்வளோ அசுத்தங்கள், இவ்வளோ தீமைகள், இதெல்லாம் என் பிள்ளை மேலே வந்து ஒட்டுன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதுனால தான் வார்த்தை என்கிற தண்ணீரை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு அவர் என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார், ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப வேமுக்குனே பண்றது சரி கிடையாது. தெரியாம பண்ணும்போது கர்த்தாவின் ரத்தத்தினால என்னை கழுவும், என்னை சுத்திகரியும். அப்போ ஒவ்வொரு நாள் வசனத்தை போட்டு கேட்க 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 நாம் என்ன செய்யப்படுகிறோம்? சுத்திகரிக்கப்படுகிறோம். இப்படி சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே போகும் பொழுது நான் சொல்றேன், பாவம் செய்யவே மாட்டோம். பாவம் செய்வதற்கு அந்த எண்ணம் வரவே, நீங்க தேவ பிரசன்னத்தில் அமர்ந்துடுங்க, வசனத்தையே போட்டு கேட்டுட்டே இருங்க, அந்த சிந்தையே என்ன செய்யாது, வராது. சிந்தை வந்தா கூட வந்துட்டு ஓடிடும், அவ்வளவுதான், ஒரு நிமிஷத்துல. ஏன்னா திரும்பி தொடர்ந்து என்ன செய்றீங்க? வசனத்தை. அப்ப வசனத்தின் மேல ஒரு ஆவல், வசனத்தின் மேல ஒரு பசி. தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வீட்டில் சகோதரியெல்லாம் இருக்கிறீங்க, சமையல் சமைக்கிறீங்க, துணி துவைக்கிறீங்க, மற்ற வேலையெல்லாம் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நேரங்களில் நல்ல பிரசங்க செய்தியை போட்டு கேட்டுக்கிட்டே என்ன செய்யலாம்? நீங்கள் அந்த வேலையை செய்யலாம். ஆராதனை பாடல்களை போட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் என்ன செய்யலாம்? வேலை செய்யலாம். நல்ல பாடல்களை பாடி பாடி. ஏன்னா பாடல்கள் என்ன இருக்குது? வசனம் தான் இருக்குது. வசனத்தை தான் பாடல்கள் ஆகிடுறாங்க. அது நம்ம சபையில் பாடக்கூடிய பாடல்கள்லாம் அப்படிப்பட்ட பாடல்கள் தான். நம்ம தேவையில்லாத பாடலாம் பாடுறது கிடையாது. அதில் வசனங்கள் நிறைந்திருக்கும். அதெல்லாம் போட்டு பாருங்க, கேட்டு பாடிக்கிட்டே நீங்கள் இப்போ வேலைகளை செய்யும் போகும்போது வசனம் என்ன செய்யுது? உங்களை சுத்திகரிக்குது, உங்களை பலப்படுத்துது, உங்களை தைரியப்படுத்துது, உங்களை தூக்கி எடுத்துது, உங்களை நிறுத்துகிறது. வெற்றியுள்ள கிறிஸ்துவ ஜீவி என்ன செய்வீர்கள்? நீங்கள் வாழ்வீர்கள். ஆமென். அடுத்த வாரத்தில் தொடர்ந்து பார்க்கலாம் மீதமுள்ளவைகளை. எல்லார் கண்களும்